சார்பாக தமிழ்நாடு முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறோம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அதை கொஞ்சம் எல்லாரும் சேர்ந்து தெரிந்து கொள்ளவும். இருந்துள்ள வருவாய்த்துறை அலுவலர்களும் மற்றும் தொலைத்தொடர்பு செய்தியாளர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். அனைவருக்கும் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் வருவாய்த்துறை மற்றும் பொதுமக்களுக்கு எதிர்வரக்கூடிய பருவமழை முன்னிட்டு வெள்ள அபாய காலங்களில் நம்ம எப்படி செயல்படணும் அப்படின்ற ஒரு துண்டு பிரசனம் உங்க கையில எல்லாமே இருக்கு பாருங்க. அதுல வெள்ளம் பாதைகளை கழிவுப் பொருட்கள் மற்றும் பிளாஸ்டிக் பாட்டில் பிளாஸ்டிக் பைகளை போட்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அதை தடை பண்ணக்கூடாது. தடை பண்ணோம்னா என்ன ஆயிரும், உங்களுக்கு அந்த போறக்கூடிய வழி, நீர் வெளியேறக்கூடிய வழி, வடியக்கூடிய வழியில நம்ம அடைச்சிட்டோம்னாக்க அது நம்ம இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதியில் வெள்ள நீர் சூழ்ந்து நம்மளுக்கு அபாயத்தை ஏற்படுத்தும். வர வேண்டும். அவசர கால பெட்டகம் ஒன்றை தயாரித்து செய்து வைக்க வேண்டும். அதில் சுத்தமான குடிநீர், தேவையான உடைகள், பேட்டரியால் இயங்கும் வானொலி மற்றும் டார்ச் லைட், தேவையான மருந்துகள், உலர் உணவுன்னு நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் அது மாதிரியான நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் மற்றும் மாத்திரைகள் வைத்திருக்க வேண்டும். தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை, மின்சார வாரியம் போன்ற உள்ளூர் அலுவலர்களின் தொலைபேசி மற்றும் கைபேசி எண்கள், நிருபர்களுடைய பத்திரிகை நிருபர்களுடைய கைபேசி எண்கள் ஆகியவைகளை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இடி மின்னலின் போது கைபேசியை தயவு செய்து பயன்படுத்த வேண்டாம். மேலும் மரங்களின் கீழே போய் என்ன செய்யக்கூடாது, இடி காலங்களில் மின்னல் காலங்களில் நம்ம போய் நிற்கக்கூடாது. வீட்டில் தொலைக்காட்சி இணைப்பை நம்ம என்ன செஞ்சிடணும், துண்டித்து மற்றும் மரங்களின் கீழே நிற்காம பார்த்துக்கணும். வெள்ள அபாய எச்சரிக்கை பெறப்படும் போது நம்ம எப்படி செயல்படணும் பாருங்க. பதட்டப்படக்கூடாது, ஃபர்ஸ்ட் அமைதியா இருக்கணும். உள்ளூர் வானொலி, தொலைக்காட்சி மற்றும் அரசு அலுவலர்களின் அறிவுரைகளை தவறாது பின்பற்றுங்கள். வதந்திகளை தயவு செய்து நம்ப வேண்டாம், மேலும் பரப்ப வேண்டாம். வெள்ளம் மற்றும் காற்றாறுகள் வேகமாக தங்கள் போக்கை மாற்றிக்கொள்ளும். காலதாமதம் செய்ய வேண்டாம். தாழ்நில பகுதியில் இருப்பவர்கள் காலதாமதமின்றி கால்நடை மற்றும் வளர்ப்பு பிராணிகளின் மேலான பகுதிக்கு செல்லவும். வீட்டில் மின்சார சுவிட்சுகள், எரிவாயு சிலிண்டர்கள், தண்ணீர் பைப்புகள், கதவு, ஜன்னல் இவற்றை மூடி வைத்திருக்க வேண்டும். வீட்டிற்குள் தண்ணீர் முற்பட்டால் மரச்சாமான்கள், துணிகள், படுக்கைகள், விலை உயர்ந்த பொருட்கள் போன்றவற்றை உயரமான இடத்தில் வைத்துவிட்டு அவசர கால பெட்டகத்தை கையோடு எடுத்துக்கொண்டு நாம் வெள்ள நீரின் ஆழம் மற்றும் மண்ணின் உறுதித்தன்மையை அறிந்து, மேலும் வெள்ள நீரில் வரும் பாம்பு நீண்ட குச்சி ஒன்றை கையில் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சிடணும், வெளியே வந்துடணும். போறதுக்கு முன்னாடி நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அவங்க அந்த இடத்துல வெளியே கொண்டு வரணும். ஒரு அசட்டையா எடுத்துக்கிட்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, கடந்து போகக்கூடாது. தண்ணியில நம்ம காரோ, பைக்கோ, டூ வீலரோ எல்லாத்தையும் இழுத்துட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால அதை தெரியாம நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, வெள்ள நீரை கடக்கிறதுக்கு முயற்சிக்கூடாது. பணியாளர்கள் வெள்ள காலங்கள்ல தன்னுடைய வீட்டிலேயோ அந்த அருகே உள்ள பொருட்களை வைத்து ஏதோ ஒரு சிக்கிக்கிட்டாங்க வெள்ள நீர்னா அவங்க எப்படி ரிசீவ் பண்றது. 2 தெர்மோகோல் இருந்துச்சுன்னா போதும், அதை ஒரு பெதல டேப் போட்டு சுத்திட்டு ஒரு மேல கவர் பண்ணிட்டு நம்ம தண்ணியில இருந்து அந்த இடத்துல இருந்து என்ன செஞ்சிடலாம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அது மேல மூவ் ஆகி போயிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அது நம்மகிட்ட இருக்கக்கூடிய அதாவது பயன்படாத டியூப், கார் டியூபு, அது இது வாட்டர் கேன் பாருங்க. இதுல நம்ம மூடியை நல்லா டைட்டன் பண்ணி ஏதாவது ஒரு இதை வச்சு அந்த மூடியை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நம்ம இதை வச்சு என்ன செஞ்சிடலாம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம மூவ் ஆகி போய்க்கலாம். நாங்க கட்டியிருக்கோம். இதுலயும் நம்ம ஈஸியா எத்தனை பேரை வேணாலும் நம்ம அங்கிருந்து ரெஸ்கியூ பண்ணி கொடுத்துடலாம். உங்களுக்கு தண்ணிக்குள்ள போட்டு தண்ணியில மிதக்கத்தான் செய்யணும், வழியே உள்ள முழுகாது. அதனால சிலிண்டர்ல இருந்தே நம்ம தப்பிச்சு கூட வெளியே வந்துடலாம். ஆமா, எம்டி சிலிண்டர்ல இருந்து நம்ம தப்பிச்சு வெளியே வந்துக்கலாம். அது லைபாய்ன்றது எல்லா போட் ஹவுஸ்லயும் இருக்க, நீர்நிலைகள்ல பூராமே இருக்க, கப்பல்ல இருக்க, நம்ம சுற்றுலா தலங்கள்ல பூராமே நீர்நிலைகள்ல கம்பல்சரி வைத்திருக்கக்கூடிய லைபாய் லைஃப் ஜாக்கெட். இந்த படகு சவாரியோ மற்ற எதுவுமே நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய எம்டி டின்னுல நாங்க கிடைக்கிற பொருளை வச்சு எப்படி நம்ம அந்த இடத்துல இருந்து பொதுமக்களையும் நம்மளையும் காத்து எப்படி நம்ம உயிரையும் உடைமைகளையும் எவ்வாறு அந்த அவ்விடத்திலிருந்து பாதுகாப்பது அப்படின்றதுக்காக ஒரு செய்யப்பட்ட ஒரு பொருள் தான் அது. இப்போ இது எல்லாத்தையுமே உள்ள எப்படி ஒவ்வொன்றையும் பயன்படுத்தி எப்படி நம்ம அங்கிருந்து தண்ணீர்லேருந்து தப்பிக்கிறது அப்படின்றத நம்ம பணியாளர் ஸ்டாஃப் செஞ்சு காமிப்பாங்க. அடுத்தவரை காப்பாற்றுறதுக்கு இன்னும் சிறப்பாக இன்னும்
நீங்க இப்ப பொழுது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீச்சல் தெரியல எப்படி மீட்டிங்க? அவர் அதை சிலிண்டர் வெளியே கொண்டு அதை வைத்து அவரை மீட்டு கொண்டு வந்தோம். அதாவது வெள்ள நீர்ல வந்து தத்தளிச்சு ஒருத்தரை அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பழைய கார் அல்லது டயர் மகிழுந்து இதனுடைய டயர்ல வந்து ஏற பிடிச்சு அவர் அங்கிருந்து அந்த நீர்ல இருந்து வெள்ள நீர்ல இருந்து எவ்வாறு நம்ம பணியாளர் அங்கிருந்து அந்த தத்தளிச்சு கொண்டிருந்த ஒரு நபரை வந்து தண்ணீரிலிருந்து மேலே அவரை பாதுகாப்பா கொண்டு வர்றாங்க பாருங்க. அதுல இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னாக்க ஒரு தெர்மோகோல் இருக்கேன். தெர்மோகோல் அது மிதந்துக்கிட்டு இருந்த தெர்மோகோல் அவர் வச்சுக்கிட்டு அப்படியே அதுலேருந்து அதுலேயே அவரையும் ரெஸ்கியூ பண்ணி நம்ம பணியாளர் கொண்டு வர்றாங்க. எங்க நீச்சல் மிக மிக அவசியம். அவசர காலங்களில் நம்மளுக்கு நீச்சல் தெரிஞ்சா நம்ம என்ன செஞ்சிடலாம், அந்த எப்படி வெள்ள நீர் அடிச்சுட்டு அதனுடைய போக்கில் காட்டாட்டு வெள்ளம் போனாலும் நம்ம அதுல இருக்கு அவருடைய அவருக்கு நுரையீரல் இருக்கக்கூடிய தண்ணி மற்றும் அவருக்கு வந்து செயற்கை சுவாசம் கொடுத்து அவரை நல்ல நிலைமைக்கு திரும்ப இயல்பான நிலைக்கு கொண்டு வர்றதுக்காக அளிக்கக்கூடிய முதலுதவி சிகிச்சைக்கு பேர் தான் இது சிபிஆர் சிகிச்சை அப்படின்னு சொல்லுவோம். சிபிஆர். அரவிந்த் வேங்க வேங்க போன உடனே அவரை கையை பிடிச்சு அந்த ஸ்ட்ரெச்சர்ல அப்படியே படுக்க வச்சிரு. போவேன் அப்படியே கையை பிடி அவனை. ரெண்டு பேருமே கையை பிடிச்சு அப்படியே மேல படுக்க வச்சுக்க. அந்த அப்படியே நின்று கயிறை மேல ஒரு இடுப்புல ஒரு சுத்திட்டு அப்படியே அங்க இருந்து வா நில்லு. ஸ்ட்ரெச்சர் வெளியே கரெக்ட் தான். அவன் அந்த பக்கம் அந்த பக்கம் அப்படியே இழுத்துட்டு வா. இங்க முன்னால ஒரு ஆளு பின்னால ஒரு ஆள் நில்லு. அரவிந்தா நீ முன்னவா, நீ பின்னால் நின்றா தம்பி பிரசாந்த். அப்படியே இழுத்துட்டு வா. வெரி குட் வெரி குட் வெரி குட். இது வந்து நம்ம வண்டியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெச்சர், ஆம்புலன்ஸ்ல ஸ்ட்ரெச்சர் இருக்கு. இது அவசர காலத்தில் நம்ம வந்து பேஷண்ட்டை எடுக்கிறதுக்கு தூக்கிட்டு போறதுக்கு பயன்படுத்தலாம். இது வந்து ஃபைபர்ல இருக்கிறதுனால தண்ணியில மிதந்து ஈஸியா நம்ம தண்ணியில மிதக்கக்கூடிய ஒருத்தரை அந்த தண்ணீர்ல நீர்நிலையில இருந்து வெளியில கொண்டு வர்றதுக்கு நம்ம அவசர காலத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு மெத்தட் இது. அவ்வளவுதான். மிச்சக்கீரை அவுத்து விட்டுருப்பேன். மண்ணில் போடாம அங்கே மேலே திருப்பி தலையை ஒரு சைடா திருப்பு. அவர் நல்லா மூச்சு நல்லா விடுறியாப்பா தம்பி. உனக்கு ஒன்றும் தொந்தரவு இல்ல. இங்க குளிக்க வந்தோன்னா என் பேர் சரத்குமார். நான் இங்க குளிக்க வந்தேன். குளத்துல குளிக்கிற போது தத்தளிச்சுட்டு இருக்கும்போது தீயணைப்புத்துறை வந்து காப்பாத்திட்டாங்க. என் பேர் சபரீஸ்வரன். நான் இங்கே குளிக்கலான்னு வந்தேன். தப்பி தவறி கீழே விழுந்துட்டேன். தீயணைப்புத்துறை வந்து காப்பாற்றி போயிட்டேன். டியூப் வச்சு காப்பாற்றினேன். ஆமாம்.
தண்ணி நிறைய குடிச்சியா? ஆமாங்க, தண்ணி ரொம்ப குடிச்சுங்காட்டி இப்படி அமுத்தி இது பண்ணேன், நெஞ்சு அமுத்துனாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் தீயணைப்பு நிலையத்தில் நிலைய அலுவலராக பணிபுரிந்து வருகிறேன். தமிழ்நாடு தீயணைப்புத்துறை இயக்குனர் அவர்களின் உத்தரவுப்படியும் உதவி இயக்குனர், இணை இயக்குனர் மற்றும் கூடுதல் இயக்குனர் அவர்களின் அறிவுரைப்படியும் எங்கள் மாவட்ட அலுவலர் அவர்களின் உத்தேசத்தின்படி ஒத்திகை பயிற்சி நடத்தப்பட்டது. இதில் தண்ணீரில் விழுந்தால் எவ்வாறு பொதுமக்களை காப்பாற்ற வேண்டும், நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்து எவ்வாறு காப்பாற்றப்பட வேண்டும் என்ற ஒத்திகை பயிற்சி சிறப்பாகவும் நடத்தப்பட்டது. இதில் வருவாய்த்துறை மற்றும் செய்தி மக்கள் சார்ந்தவர்களும் கலந்து கொண்டு சிறப்பாக ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். இது ஸ்ட்ரெச்சரை கொண்டு எவ்வாறு தத்தளித்தவர்களை காப்பாற்ற வேண்டும் மற்றும் கார் டியூப் கொண்டு எவ்வாறு காப்பாற்றப்பட வேண்டும், லைஃப் ஜாக்கெட், சிலிண்டர் மற்றும் நம்ம வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய சிலிண்டர், எம்டி சிலிண்டர் கொண்டு எவ்வாறு நம்ம காப்பாற்றப்பட வேண்டும் என்ற ஒத்திகை பயிற்சி சிறப்பாக நடத்தி காமிக்கப்பட்டது. நன்றி. பொதுமக்கள் சுமார் ஒரு 100 பேர் கலந்து கொண்டு இதற்குண்டான விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டனர். இது பொதுமக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது.